தமிழகத்தில் தினசரி மக்கள் போராட்டங்களை விட, அரசியல் கட்சி போராட்டங்களை விட அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் தான் இப்போ அதிகம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தானே அங்கே ஒரு ஆசிரியர் நடந்தது, இங்கே ஒரு ஆசிரியர் போராட்டம் நடக்குது, போன வாரம் ஒன்று ஆசிரியர் போராட்டம் நடக்குது சொல்கிற அளவிற்கு தினசரி ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற எந்த துறையை கூட ஒரு குறை இருந்துடலாம், ஆனால் எதிர்கால அறிவாளிகளை, ஆற்றல் மிக்கவர்களை, தொழிலதிபர்களை, கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் துயரப்படக்கூடாது. நேற்றைக்கு கூட 2400 பேருக்கு நாங்கள் பணி நியமனம் கொடுக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் கொடுத்த வாக்குறுதி 19,800 பேருக்கு நாங்கள் நியமன கடிதம் கொடுக்கிறோம் என்று சொல்லி 11 ஆண்டுகள் கழித்து இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் அவசரமாக 2400 பேருக்கு கொடுக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள், இதுவரைக்கும் நிரந்தரமாக்கவே இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே பணியாற்றியக்கூடிய அத்தனை பேருக்கும் இப்பொழுதும் மத்திய அரசு தான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எப்பொழுதும் பேச மாட்டார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், மத்திய அரசு ஆசிரியர்கள் பணிக்கு இடையான சம ஊதியம், ஒரே ஆசிரியர்களுக்கு, ஒரே பணியில் ஈடுபடுகிற ஆசிரியர்களுக்கு 2 விதமான சம்பளம் கிடைக்கிறது. அதை சமப்படுத்தி சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர் போராடி கொண்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. சிறப்பு ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளியாக இருக்கிற சிறப்பு ஆசிரியர்கள், அவர்கள் தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்லி. உடற்பயிற்சி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், நேற்றைக்கு துணை முதலமைச்சர் சொல்கிறார், உடற்பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார். ஆனால் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நிரந்தரப்படுவதில்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் போல வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒரு கல்வி கற்கவோ பயிற்சி கொடுக்கவோ அவர்களை செல்ல வைத்தால் எப்படி மாணவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும்? அப்படி பிரச்சனை. இப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த சொல்லி இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம், அரசே ஓய்வூதியத்துக்கு நிதி ஒதுக்கி அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்குவது. பிறகு இரண்டாவது 10% ஆசிரியர்கள், 10% அரசு என்று சொல்லி புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் பல மாநிலங்கள் செயல்படுத்தின. ஆனால் நமது இப்பொழுது இருக்கிற மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், 2016, 2021, 2019, 2024 4 தேர்தலிலுமே வாக்குறுதி கொடுத்திருக்க